வணக்கம். விசேட செய்திகள். வெனிசுவேலா அதிபர் மாளிகை மீது அமெரிக்கா படைகள் மேற்கொண்ட ஆபரேஷன் அப்சொல்யூட் ரிசோல்ட் இராணுவ நடவடிக்கை மூலம் வெனிசுலா அதிபர் நிக்கோலாஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் சிறைப்பிடித்து அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS கப்பலில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விசேட அதிரடி நடவடிக்கைக்கு அமெரிக்கா முப்படைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றது. கடற்படை, விமானப்படை, தரைப்படை என முப்படைகளையும் இந்த நடவடிக்கைக்காக அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கின்றது. இந்த விசேட நடவடிக்கைக்கு ஆபரேஷன் அப்சொல்யூட் ரிசோல்ட் இராணுவ நடவடிக்கை என அமெரிக்கா பெயரிட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஜனவரி 2 2026 நள்ளிரவு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசேட நடவடிக்கை ஜனவரி 3 அதிகாலை வரை இந்த சண்டை இடம்பெற்றதாகவும் இது 5 மணி நேரத்துக்குள் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்து வெனிசுவேலா அதிபர் நிக்கோலாஸ் மடுரோ மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் சிறைப்பிடித்து இவர்கள் அமெரிக்காவின் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறார்கள். அமெரிக்காவில் வழக்கு இருக்கின்றது. இந்த வழக்கின் விசாரணைக்காக இவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க இருப்பதாக அமெரிக்கா தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இவர் மீதான குற்றச்சாட்டுகள் போதை வஸ்து கடத்தல் மற்றும் ஐஸ் போதை போன்ற கடத்தல்கள், சட்டவிரோத ஆயுத கடத்தல்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் அவரின் போர்க்கருவிகள் அமெரிக்காவிற்கு எதிரான அமெரிக்கா நாட்டுக்கு அச்சுறுத்தலான அமெரிக்காவுக்கு எதிரான செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்டிருந்ததாக இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்ற மாதம் வெனிசுலா அதிபருக்கு அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளையும் எச்சரிக்கைகளையும் விடுத்த வண்ணம் இருந்தது. வெனிசுலா மீது படை நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஆயத்தப்பாடுகளையும் 10,000க்கும் மேற்பட்ட முப்படைகளையும் நிறுத்தி வைத்திருந்து இதற்கான ஒத்திகைகளை மேற்கொண்டு வந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்டகால புலனாய்வு தகவலுக்கு அமைய விசேட ஹெலிகாப்டர் மூலம் தரையிறக்கப்பட்ட தரைப்படைகள் அதிபரின் மாளிகையை முற்றுகையிட்டு தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த நடவடிக்கை தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறுகையில், இந்த இராணுவ நடவடிக்கை அமெரிக்கா படைகளுக்கு எதுவித சேதங்களும் ஏற்படவில்லை என்றும் இந்த நடவடிக்கைக்காக நீண்டகால புலனாய்வு தகவல் அடிப்படையில் மடுரோ எங்கு செல்கின்றார், என்ன சாப்பிடுகின்றார், எந்த நேரம் தூங்குகின்றார், செயற்பாடுகள், அவரின் அசைவுகள், அவருக்கான பாதுகாப்புகள் என பலதரப்பட்ட கொமாண்டோக்களின் நேரம், வேகம், அந்த குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள் அவர்களின் தாக்குதல் உக்தி, அவர்களின் தாக்குதல் திறன், அவர்களின் ஆயுத பாவனை, திட்டமிட்ட அந்த நேரத்துக்குள் அந்த தாக்குதல் நிறைவடைந்து அதற்கான இலக்குகள் எட்டப்பட்டு அதை வெற்றிகரமாக முடிக்கும் வரைக்கும் அந்த விசேட படையணிகள் மேற்கொண்ட புலனாய்வு தகவல் அடிப்படையில் இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டு இந்த தரையிறக்கத்தின் போது அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் மீது மடுரோ அரசாங்கத்தில் சார்பு படைகள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதலின் போது அமெரிக்காவின் ஒரு தரையிறங்கு உலங்கு வானூர்தி சேதமடைந்ததாகவும் ஆனால் அது கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்ததாகவும் பதில் தாக்குதல் நடத்திய எதிரிகள் மீது கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொண்டு அமெரிக்க படைகள் தமது பாதுகாப்புக்காக அந்த பிரதேசத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் அதன் பின்னர் மடுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டதாக மார்க்கோ ரூபியோ மேலும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது சம்பந்தமாக தனது ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார். இந்த சந்திப்பின் போது தொடர்ந்து வெனிசுலா நிர்வாகத்தை அமெரிக்கா வழிநடத்த இருப்பதாகவும் மற்றும் அங்கிருக்கும் எண்ணெய் சாலைகள் அனைத்தும் பழுதடைந்திருப்பதால் அதை புனரமைத்து தொழிற்சாலைகளை இயங்க வைக்கப் போவதாகவும் அமெரிக்க அதிபர் மேலும் கூறுகின்றார். இது சம்பந்தமாக ஊடகவியலாளர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதாவது, நீங்கள் நிர்வகிக்கப் போவதாக இருந்தால் எவ்வாறான நிர்வாகங்கள் இடம்பெறப் போகின்றன, அந்த நிர்வாகங்கள் எவ்வாறு அமைய இருக்கிறது என்று உங்களால் கூற முடியுமா என்பது சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில், தாங்கள் சிலரை நியமித்து வருவதாகவும் இதில் யார் இடம்பெறுகிறார்கள் என்பதை தாங்கள் அறிவிக்க இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த வெற்றிகரமான அதிரடி தாக்குதலை நடத்திய இந்த வீரர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கின்றார்கள். இது சம்பந்தமாக மேலும் ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகளுக்கு, நீங்கள்
2025ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற மரினா கொரினா மசோடோவுடன் இது சம்பந்தமாக பேசியுள்ளீர்களா அல்லது அவரை இந்த நிர்வாகத்துக்குள் இணைக்கப் போகிறீர்களா என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அமெரிக்க அதிபர் மரினா கொரினா மசோடாவை தாங்கள் சந்திக்கவில்லை என்றும் தற்போது அவருக்கான ஆதரவுகள் அங்கு குறைவாக இருப்பதாகவும் இது சம்பந்தமாக தாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை என்றும் அவர் பதிலளித்திருந்தார். ஆகவே மொத்தத்தில் அமெரிக்கா தனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெனிசுலாவை தன்வசப்படுத்தியிருக்கிறது என்பதே முக்கியத்துவமாக இருக்கின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ராஜேஷ். தொடர்ந்து எனது காணொளிகளை பார்வையிடுவதற்காக எனது யூடியூப் தளமான ராஜேஷ் JRR என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதற்கான ஆதரவுகளையும் தந்துதவுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். Huevo, qué locura. Moscaí, mira esa mierda, explotaron allá toda esa mierda, porque tú me estás explotando. Mierda, marico, se prendió el peo en esta mierda, ¿oyó? Huevo. Marico, llegamos a tiempo a la casa, ¿oyó? Marico, mira esa mierda.
Porque Estados Unidos